ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட எதிர்காலமே மரண படுக்கையில இருக்கிற ஒரு ராஜாவோட கடைசி சில வார்த்தைகள்ல அடங்கி இருக்குன்னா, தாவீது தன் மகன் சாலமோனுக்கு வெறும் ராஜ்யத்தை மட்டும் விட்டுட்டு போல, ஒரு வெற்றிகரமான ஆட்சிக்கான ஒரு முழு திட்டத்தையே விட்டுட்டு போறார். அப்படி என்னதான் அந்த திட்டம்? அது எப்படி ஒரு வம்சத்தோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சது? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தாவீது எடுத்த உடனே நான் ராஜா, நான் சொல்றத கேளு அப்படின்னு ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா நான் எல்லோரும் போகும் வழியே போகிறேன்னு சொல்றார். அதாவது மரணம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி தன்னை சாலமோனுக்கு சமமான ஒரு இடத்துல வச்சு பேசுறார். இது அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான அணுகுமுறை. நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. கேட்கறதுக்கு இது ஏதோ ஒரு சாதாரண அட்வைஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா இது அதுக்கும் மேல. தாவீதோட ஆட்சியே போர்களாலும் அரசியல் சூழ்ச்சிகளாலும் நிறைஞ்சிருந்தது இல்லையா? அதனால சாலமோன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப வலிமையா இருக்கணுங்கிறத இது தெளிவா உணர்த்துது. இது ஒரு அப்பா மகனுக்கு சொல்ற அறிவுரையை விட ஒரு தளபதி தான் வீரனுக்கு இடுற கட்டளை மாதிரி இருக்கு. சோ தாவீதோட இந்த இறுதி வார்த்தைகள் வெறும் பர்சனல் அட்வைஸ் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அவை இஸ்ரேலோட எதிர்கால ஸ்திரத்தன்மைக்கான ஒரு முழுமையான அரசியல் மற்றும் ஆன்மீக திட்டமா இருந்துச்சு. இதுலதான் தாவீதோட புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்க முடியுது. அவர் தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் அரசியல் ஸ்திரத்தன்மையும் தனித்தனியா பார்க்கல. ஒரு ராஜா தன்னோட நல்ல குணத்தால மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கும் போதுதான் அவரோட ஆட்சி நிலையானதா இருக்கும்னு சாலமோனுக்கு புரிய வைக்கிறாரு. அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அவங்க செய்யற பொது நிர்வாகமும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைஞ்சிருக்குங்கிறதே இது காட்டுது. சரி, இப்ப வெறும் அட்வைஸுங்கிற கட்டத்தை தாண்டி இது ஒரு டீல் மாதிரி மாறுது. ஒரு தெய்வீக ஒப்பந்தம்னே சொல்லலாம். இது சாலமோனுக்கும் கடவுளுக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தோட விதிகளை பின்பற்றினா மட்டும்தான் ராஜ்யத்தோட வெற்றி சாத்தியமாகும். இதுதான் தாவீது போட்ட திட்டத்தோட அடுத்த கட். வெற்றிக்கான பாதை இங்க 4 ஸ்டெப்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸ்டெப் 1, கடவுளோட ஆணைகளுக்கு கீழ்ப்படியணும். ஸ்டெப் 2, அவர் காட்டுற வழியில நடக்கணும். ஸ்டெப் 3, சட்ட திட்டங்களை மதிக்கணும். கடைசியா ஸ்டெப் 4, ஏற்கனவே எழுதப்பட்ட சட்டங்களை பின்பற்றணும். பாத்தீங்களா, இது வெறும் ஆன்மீக பட்டியல் இல்ல. இது ஒரு நிலையான சட்டபூர்வமான ஆட்சி உருவாக்குறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு. ஒவ்வொரு படியும் அடுத்த படிக்கு அடித்தளமா அமையுது.
அப்போ இந்த விதிகளை பின்பற்றுவதுங்கிறது சும்மா ஒரு சாய்ஸ் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா இது ஒரு வம்சத்தோட வாழ்வா சாவாங்கிறத தீர்மானிக்கிற விஷயம். சாலமோனோட கீழ்ப்படிதல் அவரோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் தீர்மானிக்கல, ஒட்டுமொத்த தாவீது வம்சத்தோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. அந்த வாக்குறுதியோட அஸ்திவாழமே இதுதான். சரி, சாலமோன் இந்த எல்லா கண்டிஷனையும் கரெக்டா ஃபாலோ பண்ணா அவருக்கு கிடைக்க போற அந்த அல்டிமேட் பரிசு என்ன? அதுதான் இஸ்ரேலோட சிம்மாசனத்துல தாவீதோட வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்பவும் இருப்பாங்கங்கிற அந்த தெய்வீக உத்தரவாதம். இதுதான் தாவீதோட முழு திட்டத்துக்கும் மையமா இருந்துச்சு. ஒரு வம்சத்தோட நிரந்தர இருப்ப உறுதி செய்யற ஒரு வாக்குறுதி. எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? இப்போ தாவீதோட சகாப்தம் முடிவுக்கு வருது. சாலமோனோட ஒரு புதிய யுகம் தொடங்குது. வாங்க அந்த ஆட்சி மாற்றம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த சில வார்த்தைகள் ஒரு மாபெரும் வீரர், ஒரு கவிஞர், ஒரு ராஜாவோட வாழ்க்கை பயணத்தோட முடிவு சொல்லுது. இதோட ஒரு பெரிய சகாப்தம் முடிவுக்கு வந்தது. 40 வருஷம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் தாவீது ஆட்சி பண்ணிருக்கார். அந்த காலத்துல சின்ன சின்ன பழங்குடி இனங்களா பிரிஞ்சிருந்த இஸ்ரவேல அவர் ஒரு வலிமையான ஒன்றுபட்ட ராஜ்யமா மாத்தினார். இந்த 40 வருஷ ஆட்சிதான் இஸ்ரவேலோட பொற்காலத்துக்கு அடித்தளமாவே இருந்துச்சு. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா தாவீதோட ஆட்சிய 2 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். முதல் 7 வருஷம் எப்ரான்லயும், அதுக்கப்புறம் 33 வருஷம் எருசலேம்லயும் ஆட்சி பண்ணிருக்கார். இந்த தலைநகர் மாற்றமே ஒரு செம ஸ்மார்ட்டான அரசியல் மூவ். அதுதான் வட மற்றும் தென் ராஜ்யங்களை ஒன்னா இணைச்சு எருசலேம இஸ்ரேலோட அரசியல் மற்றும் மத மையமா மாத்துச்சு. கடைசியில தாவீது போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆட்சி மாற்றம் ரொம்ப அமைதியா சுமூகமா நடந்தது. சாலமன் தலைமையில இஸ்ரேல் ஒரு புதிய செழிப்பான காலத்துக்குள்ள நுழைஞ்சது. தந்தையோட மரபு மகனால வெற்றிகரமா தொடரப்பட்டது. அப்போ மொத்தத்துல நாம என்ன பார்த்தோம்? இது ஒரு ராஜாவோட கடைசி அறிவுரை. விசுவாசத்தை அடிப்படையா வச்ச ஒரு ஒப்பந்தம். எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்த ஒரு ஆட்சி மாற்றம். கடைசியா ஒரு வம்சத்தோட எதிர்காலத்தையே உறுதி செஞ்ச ஒரு நிகழ்வு. இது வெறும் வாரிசுரிமை பத்தின கதை மட்டும் இல்ல, ஒரு தலைவரோட தொலைநோக்கு பார்வை எப்படி ஒரு தேசத்தோட தலைவிதியை வடிவமைக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த பழைய கதை நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான, இன்னிக்கும் பொருத்தமான ஒரு கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு தலைவரோட மரபு, அதாவது அவங்க விட்டுட்டு போற விஷயம் அடுத்த தலைமுறையை எந்த அளவுக்கு வடிவமைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 57. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே, விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும்
உமது மாட்சி விளங்குவதாக. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை அலச போறோம். ஒரு பக்கம் ஒரு மாபெரும் அரசனோட கடைசி வார்த்தைகள், இன்னொரு பக்கம் ஒரு புதிய ஆன்மீக பயணத்தோட தொடக்கம். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, தலைமை பண்பு பத்தின ரெண்டு வித்தியாசமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த கட்டளைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஒரு கட்டளை ஒரு ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சு. இன்னொரு கட்டளை ஒரு உலகளாவிய இயக்கத்தையே உருவாத்துச்சு. சரி, முதல்ல நாம அந்த அரசன் கதைக்குள்ள போலாம் வாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய அரசன் அவரோட கடைசி நிமிடங்கள்ல இருக்காரு. அவரோட ராஜ்யம், அவரோட வாரிசு, இத்தனை வருஷம் அவர் கட்டி காத்த பாரம்பரியம், இது எல்லாமே அவரோட அடுத்த சில வார்த்தைகள் அடங்கியிருக்கு. ஆமாங்க, இதுதான் தாவீது ராஜா தன் மகன் சாலமோனுக்கு தன்னோட கடைசி அறிவுரையை வழங்குற அந்த முக்கியமான தருணம். அவரோட முதல் அறிவுரை என்ன தெரியுமா? ரொம்ப நேரடியானது. நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. இது சும்மா சொல்ற வார்த்தைகள் இல்ல. சுத்தி எதிரிகளும் உள்ளுக்குள்ள குழப்பங்களும் நிறைஞ்ச ஒரு ராஜ்யத்தை ஆளணும்னா அதுக்கு தேவையான மனவலிமையும் தைரியமும் வேணும் இல்லையா? அதான் இதோட அர்த்தம். தாவீதை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு ஒரு தெளிவான ஃபார்முலா இருந்துச்சு. பாருங்க, வெறும் வீரம் மட்டும் பத்தாது. கடவுளோட கட்டளைகளுக்கும் மோசே எழுதின சட்டங்களுக்கும் கீழ்ப்படியணும். அப்படி செஞ்சா நீ செய்யற எல்லாத்துலயும் வெற்றி நிச்சயம். அதாவது சட்டத்தை மதிக்கிறது தான் உண்மையான பலம். அதுதான் ஒரு ராஜ்யத்தை நிலையா வைக்கும். இது ஒரு பக்கா பிராக்டிக்கல் அட்வைஸ். அப்போ தாவீதின் முழு ஃபோக்கஸும் எதுல இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த பூமிக்குரிய, அதாவது நம்ம கண்ணால பார்க்க முடிகிற ஒரு ராஜ்யத்தை பாதுகாக்கணும், அவரோட வம்சம் தொடரணும், அவரோட கோட்டைகள் நிலைச்சு நிக்கணும். இதுதான் அவர் விட்டுட்டு போற லெகசி. 40 வருஷம். சும்மா யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது ஒரு முழு தலைமுறை நீடிச்ச ஆட்சி. தாவீது விட்டுட்டு போன அந்த பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உறுதியானதுன்னு இந்த 40 வருஷம் நமக்கு நல்லாவே காட்டுது. சரி, இப்போ நாம அந்த அரண்மனையை விட்டு வெளியே வருவோம். நேரா திறந்த வழிக்கு போலாம். ஏன்னா இங்க ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கான கட்டளை இல்ல, ஒரு இயக்கத்தை உருவாக்குறதுக்கான கட்டளை பிறக்க போகுது. இது வாண்டான வேற ஒரு விதமான தலைமை பண்பு. இங்க கிரீடமோ சிம்மாசனமோ எதுவுமே கிடையாது. ஒரு ஆசிரியர் அவரோட 12 சீடர்கள் அவங்கள ஒரு புதிய மிஷனுக்கு அனுப்புறாரு. அவங்க போக வேண்டியது மக்கள் கிட்ட. அவங்க கையில ஆயுதம் இல்ல, அதிகாரம் இருக்கு. ஆனா அது வேற மாதிரி அதிகாரம். இங்கதான் விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கப்படுது. கையில காசு எடுத்துட்டு போகக்கூடாது, சாப்பாடோ பையோ எடுத்துட்டு போகக்கூடாது. ஏன் 2வது ஜோடி துணி கூட வேண்டான்னு சொல்லப்படுது. ஏன் இப்படி? ஏன்னா இது பொருள் பலத்தை நம்புன பயணம் கிடையாது. இது முழுக்க முழுக்க மற்றவங்களோட ஆதரவையும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் சார்ந்தது. இது ஒரு விசுவாச பயணம். அப்போ அவங்க என்னதான் எடுத்துட்டு போலாம்? கையில ஒரு தடி, கால்ல மிதியடி, அவ்வளோதான். இது எதை காட்டுதுன்னு பாருங்க. தாவீது ராஜ்யத்தையும் சட்டத்தையும் செல்வத்தையும் நம்பினார். ஆனா இங்க இவங்க நம்புறது நீண்ட பயணத்துக்கான தயார் நிலையை மட்டும்தான். அதை விட முக்கியமா அவங்க கொண்டு போற செய்தியின் மேல இருக்கிற நம்பிக்கையை தான் நம்புறாங்க. சரி, மக்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அதுக்கு ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஒரு ஊர் உங்களை ஏத்துக்கிட்டா அங்கேயே தங்கி உங்க வேலையை செய்யுங்க. ஒருவேளை அவங்க உங்களை நிராகரிச்சா சண்டை போட வேண்டாம். உங்க காலில் ஒட்டி இருக்கிற தூசியை தட்டிட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டே இருங்க. இங்க கட்டாயப்படுத்துறதுக்கு வேலையே இல்லை, விருப்பம்தான் எல்லாமே. அப்போ இந்த மிஷனோட உண்மையான நோக்கம் என்ன? கோட்டைகளை கட்டுறது கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக இயக்கத்தை உருவாக்குறது. இதோட அஸ்திவாரம் காசு பணமோ அதிகாரமோ இல்ல, அசைக்க முடியாத விசுவாசமும் அவங்க கிட்ட இருந்த அந்த சக்தி வாய்ந்த செய்தியும் தான். சரி, இப்ப பாருங்க. ஒரு பக்கம் ஒரு ராஜ்யத்தை நிலைநிறுத்த நினைக்கிற ஒரு அரசன், இன்னொரு பக்கம் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு ஆசிரியர். இவ்ளோ வித்தியாசமா இருக்கிற இந்த 2 கதைகளும் தலைமை பண்பு பத்தி நமக்கு ஒரே மாதிரி என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குது? வாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் தாவீது, அவர் ஒரு அரசன். அவரோட வேலை ராஜ்யத்தை ஆள்றது. அவரோட அதிகாரம் சட்டத்திலிருந்து வருது. இன்னொரு பக்கம் இயேசு, அவர் ஒரு ஆசிரியர். அவரோட பணி மனந்திரும்ப சொல்லி போதிக்கிறது. அவரோட அதிகாரம் தீய ஆவிகள் மேல இருக்கு. வெற்றிக்கு அவங்க காட்டுற பாதை ஹோல்டான வேற. ஆனா 2 பேருமே ஒரு பாரம்பரியத்தை, ஒரு லெகசிய உருவாக்குறாங்க. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம். தாவீதோட கவனம் ஏற்கனவே இருக்கிற ஒரு ராஜ்யத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு உன்னோக்கி பாக்குது. ஆனா இயேசுவோட கட்டளை இல்லாத ஒரு புதிய இயக்கத்தை எப்படி உருவாக்குறதுன்னு வெளிநோக்கி பாக்குது. ஒன்னு பாதுகாத்தல், இன்னொன்னு பரப்புதல். ஓகே, இந்த 2 பழங்கால கதைகள்ல இருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்க முடியும்? ஒரு லீடரா நம்ம விட்டுட்டு போற உண்மையான பாரம்பரியம்னா அது என்ன? பாருங்க, நீங்க ஒரு கம்பெனி நடத்தினாலும் சரி, ஒரு சமூக இயக்கத்துக்காக போராடினாலும் சரி, ஒவ்வொரு பாரம்பரியமுமே அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பணிதான். உண்மையான தலைமை பண்புங்கிறதே நம்ம தொலைநோக்கு பார்வையையும்
பொறுப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப தெளிவா சரியா ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இதை நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. ஒரு தலைவரோட உண்மையான பாரம்பரியம்ங்கிறது அவங்க கட்டுற பெரிய பெரிய கட்டடங்களா, இல்ல அவங்களுக்கு பிறகும் புதிய விஷயங்களை கட்ட அவங்க அதிகாரம் கொடுத்து உருவாக்குன மனிதர்களா? எது நிலைச்சு நிற்கும்? நிச்சயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில்
நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க,